ஐஸ்கிரீமை வந்து ஷேக் பண்ண போகிறோம். கவுண்ட் வச்சுங்க. இப்படி 8, இப்படி 8, இப்படி 8, ஒரு 24. ஆட்டோமேட்டிக்காக நல்லா கூல் ஆயிடும். 1 2 3 4 5 6 7 8 இது எல்லாமே ஸ்டெயிங் தான். இப்படியே நின்று பண்ணலாம், தப்பு கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஷோமேன்ஷிப் தான். 4 பேர் பார்க்குறாங்க, என்ன சார் கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. ஐசி கொடுக்குறீங்கன்னா ஐசி வரதுக்கு ஆர்டர் வரதுக்கு சான்ஸ் அதிகம். நான் கவுண்ட் பண்ணிட்டு தான் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஐஸ் கியூபோட நம்ம ஃபுல்லாக போட்டுருவோம். இது ஐஸ் கியூப் போடுறதுனால என்ன, நல்ல இடி யூஸ் உள்ள ஐஸ் போடுறதுனால ஏதாவது யூஸ் பண்ணி லேசாக கட்டி யூஸ் பண்ணி தான் இதை பாருங்கள். ஓகே, நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். பயங்கர சில்டாக இருக்குது, அதனால ஓப்பன் பண்ணி சிரமமாக இருக்கும். லேசாக தட்டணும். இப்படி தட்டிட்டீங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். இப்போ ஐஸ் டியூப் இல்லாமல் ஒரு மில்க் ஷேக் இதில் பண்ணலாம். இப்போ கரண்ட் இல்லாட்டி மில்க் ஷேக் இதில் பண்ண முடியும். கரண்ட் இல்லை சார், மில்க் ஷேக் போடணும். யூபிஎஸ்சில் சின்ன கடையில் யூபிஎஸ் வச்சுருக்கோம், பெரிய கடையில் ஜென்ரேட்டர் வச்சுருப்பாங்க. ஜென்ரேட்டர் வச்சுருக்க கடையில் உங்களால் மில்க் ஷேக் வந்து போடலாம். கரண்ட் இல்லாட்டி யூபிஎஸ் வச்சுருக்க கடையில் போட முடியும். நாங்கள் சின்ன கடையில் வச்சுருக்கோம், யூபிஎஸ் வச்சுருக்கோம். யூபிஎஸ் இல்லாமல் இருக்கும், என்ன பண்ணலாம், ஷேக்கர் யூஸ் பண்ணி நீங்கள் போடலாம். அப்போ என்ன பண்ணலான்னா ஐஸ் கியூபை போட்டு பண்ணிங்கன்னா மில்க் ஷேக் ஐஸ் கியூப் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டெயின் பண்ணி ஐஸ் கியூப் மட்டும் இருக்கும், மில்க் ஷேக் வெளியே வந்து. இப்போ என்ன பண்ணுறோம், ஐஸ் கியூபோட ஐஸ் கியூப். ஓகேவா? பர்ஃபெக்டாக இருக்குது. கொஞ்சோடு தான் மிஞ்சி இருப்பார். ஓகேவா? இதுக்கு வந்து லயம் வந்து ஒரு சின்ன ஸ்லைஸ் வந்து நீங்கள் கார்னிஷ் பண்ணிட்டு ஒரு ஸ்டாப் போட்டு கொடுத்துடலாம். லயம் ஸ்லைஸ் போட்டு